பையனோட விவரம்லாம் எழுதுங்க, அவருடைய பயோடேட்டா போட்டு நீங்கள் என்னைக்கு மணமகள் தேவை அப்படின்னு நீங்கள் போடுங்க. அது மாதிரி பொண்ணு வச்சுக்கிறவங்க நீங்களே நேரடியாக பேப்பரில் விளம்பரம் கொடுங்க. உங்களுக்கு பணமும் மிச்சம், நேருக்கு நேரே கான்டாக்ட் கிடைக்கும். பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நேருக்கு நேரே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடைத்தரகர்கள் உங்களுக்கு தேவையில்லை. நிறைய இடைத்தரகர்களால் பொய்ய போட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி நிறைய டைவர்ஸ் ஆகும். அவங்களுக்கு கமிஷன் தான் முக்கியம். கமிஷனுக்காக எதையாவது சொல்லி நம்மகிட்ட பொண்ணு மாப்பிள்ளையை சேர்த்து விட்றாங்க. கடைசியாக பார்த்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷம் கூட நிற்க மாட்டேங்குது, 6 மாதம் கூட நிற்க மாட்டேங்குது. அதனால நீங்கள் உங்கள் பிள்ளைக்கோ உங்கள் பொண்ணுக்கோ இது வர வேணும்னா நீங்கள் டைரெக்டாக போடுங்க பேப்பரில். டைரெக்டாக பேப்பர் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் பையனுக்கு நீங்கள் பொண்ணு கேட்குறது வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களும் வந்து பேப்பர் தான் போடுறாங்க. அவங்களும் வந்து உங்கள் நம்பரை கொடுக்காம அவங்க மேட்ச்மெண்ட் நம்பரை கொடுத்து அவங்க போடுறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை கான்டாக்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பொண்ணு வீட்டுக்கார நம்பரை நேரடியாக தரமாட்டாங்க. எடுத்தோடனே பணத்தை கட்டு 5000 கட்டு 10,000 கட்டு கேட்குறாங்க. அதை விட நீங்கள் நேரடியாக பேப்பரில் பணத்தை கட்டிட்டு உங்கள் நம்பர் டேரெக்டாக போட்டால் பொண்ணு வீட்டுக்காரங்க டேரெக்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இடைத்தரகர்கள் வரமாட்டாங்க, ஒரு காசு மிச்சம். இந்த ஏமாற்றப்பட மாட்டீங்க, யாராலையும் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க. டேரெக்டாக பேசிக்கிட்டு போடுங்க. ஒருத்தருக்கு இருக்கிற உண்மை தளர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்க தயவு செஞ்சு நீங்கள் நேரடியாக பேப்பரில் போடுங்க. நேரடியாக எந்த பேப்பர் வேணாலும் போடுங்க. பேப்பரை டைரெக்டாக போட்டு உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நீங்கள் வரண்டெடுங்க. இந்த சகோதரி